மூன்றாவது உலகப் போர் ஆரம்பிக்க போகுதா அப்படிங்கிற டைட்டில் பார்த்தாலே மதனு இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்க. அப்படி எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் திஸ் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சிச்சுவேஷன். இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்வான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நாடை சைனா இது ஒரு நாடே கிடையாது, இது எங்களோடதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாய்வானை நீ தொட்டே நாள், சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்வானை நாங்கள் சேர்த்துக்க போகிறோம், அதுக்கு நாங்கள் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி நாங்கள் தாய்வானை எங்களுக்குள்ளே எடுத்துக்க போகிறோம். லைக் ரஷ்யா இப்போ உக்ரைனை தாக்கிட்டு இருக்க மாதிரி நாங்கள் அதை எங்களுக்குள்ளே எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அமெரிக்கா சொல்கிறாங்க, நீ தாய்வானை தொட்டேன்னா நான் உன்னையை தொடுவேன், நான் பதிலுக்கு உன்னையை தாக்குவேன், நான் ஆயுதம் வச்சுருக்கேன்னா அமெரிக்காவும் சைனாவும் டைரெக்டாக பேசிக்கிறாங்க. இவ்வளவு சொல்லப்படுற தாய்வானை பேசிக்காக இப்போ 2 பேர் தொடாமலே இருக்கணும்ல. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. நேற்று அண்ட் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா சைனா தாய்வானை சுற்று போட்டாங்க. தாய்வான்கிற கண்ட்ரியை கம்ப்ளீட்டாக சுற்று போட்டு 33 ஃப்ளைட்டு, 15 போர் கப்பல்கள், 16 கோஸ்ட் கார்டு வெசல்ஸ் எல்லாத்தையும் பொசிஷன் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. அது கிடக்குது மாதிரி அது ஏன் என்னை பாதிக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனோட விலை ஏறும். இது நடந்துச்சுன்னா உங்களோட லேப்டாப் இருக்குல்ல, அதோட விலை ஏறும். நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற டிவி இருக்குல்ல, அதோட விலை ஏறும். நீங்கள் பைக், கார் இது எதுவுமே வாங்க முடியாது. அதுனா தாய்வானுக்கும் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இருந்தால் நான் ஏன் இதெல்லாம் பாதிக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலகம் அவ்வளோ கனெக்டடாக இருக்குது. எப்படி நீங்கள் பாதிக்கப்படுவீங்க? அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது? கிட்டத்தட்ட 1949 ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி இவ்வளோ பெருசாக எப்படி மாறி இருக்குது? அது இன்றைக்கி நீங்கள் ஃபோன் வாங்குகிற விலையை எப்படி ஏற்றி வைக்க போகுதுங்கிற எல்லாமே கனெக்டடான விஷயம் தான். தனி ஒருவன் படத்தில் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற நியூஸுக்கும் கடைசி பேஜில் இருக்கிற நியூஸுக்கும் நடுவில் இருக்கிற எடிட்டோரியலுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு 70-80 வருஷமாக இருக்கிற பிரச்சனையும் இன்றைக்கி நீங்கள் ஃபோன் வாங்குறதுக்கும், நீங்கள் ஒரு ஐபேட் வாங்குறதுக்கும், நீங்கள் ஒரு பைக்கு கார் வாங்குறதுக்கும் பிரச்சனையாக அது எப்படி விடுதுங்கிறத உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். மூன்றாவது உலகப் போர் வருமா வராதா? இப்போ சைனாவில் தாய்வானில் என்ன நடந்துட்டு இருக்குது இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த கொஞ்ச நாளுக்கு உலகம் ஃபுல்லாக இதை பேச போகிறாங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ ஸ்குவாட். ஸோ ரீசன்ட் டைமில் நம்மளோட எம்ஜி ஸ்குவாட் மறுபடியும் இந்த 2018-19 இருந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா அந்த பட்டனை ஹிட் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. ப்ளஸ் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் என்ன இதெல்லாம் மேக் பண்ண வச்சுட்டு இருக்குது வீடியோஸ். அண்ட் இப்போ நிறைய பேர் இந்த விஷயம் பற்றி எனக்கு கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லையும் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ. எனிவே நான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு சினாரியோ, லிட்டரலாக ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை சுற்று போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன்ல. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன பேக் ட்ராப் நம்ம தெரிஞ்சுப்போம். 1949 பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் அமைப்பு, அது ஒரு கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன், மக்களுக்குள்ளே இருந்த ஒரு கிளர்ச்சி, ஒரு பெரிய ரெவல்யூஷன் சொல்லலாம். ஓகேவா? அது கம்ப்ளீட்டாக சைனாவை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ சைனாவில் ஆல்ரெடி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் சைனாவை விட்டு, அதுவும் தாய்வானும் சைனா தான், ஆனால் இந்த மெயின்லேண்ட்லேருந்து ஐலாண்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா ஒரு கண்ட்ரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷனில் இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ரீலங்காவில் போய் தஞ்சம் புகுந்தா எப்படி இருக்கும்? அதுவும் இந்தியாவாக இருந்துச்சுனால். அந்த மாதிரி சைனாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் மக்களுக்குள்ளே வந்தப்போ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி நடத்தினப்போ, அங்கே ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட்டில் இருந்த பீப்புள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பப்ளிக்காக இருந்த மக்கள் பக்கத்தில் இருக்கிற தாய்வானில் போய் தஞ்சம் புகுது. அது இனிமேல் இதுதான் சைனா, அது சைனாவே கிடையாது, நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க ஏன் இப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு, ஏன் அங்கே இருக்கிற மக்களுக்குள்ள ஒரு பெரிய கிளர்ச்சி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெமோக்ரஸி. அப்போ கம்யூனிசம் வரப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ரொம்ப கரப்டாக இருக்காங்க, மக்களுக்கான நல்லதை பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்னெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. இதெல்லாமே 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச ஒரு 4 வருஷத்தில் நடக்கிறது. ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அரசாங்கத்து மேலே இருந்துச்சு. டெமோக்ரஸியை தூக்கி போட்டாங்க, பக்கத்து தாய்வானுக்குள்ளே போய் டெமோக்ரஸி தஞ்சம் புகுந்துச்சு. பட் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச். நம்ம 2024 இருக்கோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக இருக்கிற கண்ட்ரி தாய்வானை ஒரு தனி கண்ட்ரியாக ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஏன்னா சைனா அது என்னோடதுன்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. மெயின்லேண்ட் சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஸ்ரீலங்கா என்னோடதுன்னு சொல்லிக்கிட்டே எப்படி இருக்கும்? இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேணா, நான் ஜியாகிரபிக்கலாக சொல்கிறேன். உங்களை ஒரு நீர்நிலை நடுவில் இருக்குது, அதை தாண்டி இங்கே எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்கும், அங்கே தாய்வான் ஸ்ட்ரெயிட் இருக்குது. ஸோ இந்த ஐலாண்ட் என்னோடதுன்னு சொல்லிட்டு மெயின்லேண்ட் சைனா சொல்கிறாங்க. இது மேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போது
சைனா இதை சொல்கிறதுனால சைனா கூட எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா கண்ட்ரியும் இருந்துக்கிட்டு ஆமாம் அது உங்களோட தான் அப்படின்னு சொன்னால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும், அப்படி சொன்னால் தான் சாப்பாடு நாங்கன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் தாய்வான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 70 வருஷமாகவே ஒரு டெமோக்ரஸியாக இருந்துட்டு இருக்காங்க. அங்கே எலெக்ஷன்ஸ் நடக்குது, புதுசாக கவர்மெண்ட் வருது, கேம்பெயின் பண்ண முடியுது. எதுவுமே சைனாவில் இவ்வளோ ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஸோ இவ்வளவு சொல்லப்படக்கூடிய தாய்வானில் இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் லாய் சிங் டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் வந்து புது பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணப்படுறாரு. 20th May 2024 அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிறாரு. விச் மீன்ஸ் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி அவர் எலெக்ஷன் ஸ்பீச்சில் பேசின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டெமோக்ராட்டிக் ப்ராக்ரெசிவ் பார்ட்டியை சார்ந்தவர். இவரோட முக்கியமான கோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் தாய்வானை வந்து உலகத்தையே ரெகக்னைஸ் பண்ண வைக்க போகிறதுங்கிறத வந்து ஓப்பனாக பேசுகிறாரு. இந்த சைட் சைனாவில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து சைனாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. அவர் வந்து அங்கே ஒரு டிக்டேட்டர் மாதிரி. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆட்சியில் இருக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு இருந்துக்கிட்டு நான் தனியாக போகிறேன் அப்படின்னு இவங்க அவங்களோடதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கிறப்போ இவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரில் நடத்துகிறாங்க. தாய்வானை வந்து சுற்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 33 ஃப்ளைட்டை வந்து தாய்வானை சுற்றி இறங்குறாங்க. ஓ நீ சுதந்திர தாய்வானை உருவாக்கிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய நாடு, உலகத்தில் இருக்கிற 2வது மிகப்பெரிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட மொத்த கேங்கு ஒரு தாய்வான் மாதிரி ஒரு சின்ன ஐலாண்டை கம்ப்ளீட்டாக சுற்று போட்டாங்க. 33 போர் விமானங்கள், 15 போர் ஷிப்ஸ் அண்ட் 16 கோஸ்ட் கார்டு வெசல்ஸ் அதெல்லாம் வச்சு நிறுத்தினது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்படி உங்களை தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ விஷுவல் ரிலீஸ் பண்ணுறாங்க. கிராஃபிக்ஸ்லாம் போட்டு நாங்கள் இங்கேருந்து இப்படி அடிப்போம், நீங்கள் இப்படி ஓடுவீங்க, நாங்கள் அங்கே இன்னொரு குண்டை போடுவோம், நீங்கள் இப்படி சாவீங்க, நாங்கள் இப்படி குண்டு போடுவோம், அப்புறம் நாங்கள் உள்ளே என்டர் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு லிட்டரலாக ஒரு மைண்ட் கேம் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோவையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் அவங்களை சுற்றி அந்த கப்பல்கள் எல்லாமே நின்றுட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜோ பைடன் இருந்து அமெரிக்கா ரொம்ப வருஷமாகவே ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணிருக்காங்க. தாய்வானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு 1950லேயே. ஏன்னா இவங்க டெமோக்ரஸி, சைனா வந்து ஒரு கம்யூனிசம். இவங்க அமெரிக்கா வந்து என்றைக்குமே கம்யூனிசம்க்கு ரொம்ப அகேன்ஸ்டாக நின்றுட்டு இருப்பாங்க, ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. ஸோ இவங்க என்ன பை டிஃபால்ட் வந்து தாய்வானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிச்சுவேஷனில் தாய்வானை சைனா வந்து ஃபோர்ஸ்ஃபுல் அந்த மாதிரி ஆயுதத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீ அவன் கூட சண்டைக்கு போனேன்னா நான் பதிலுக்கு தாய்வான் சார்பாக உன்னை அடிப்பேன். இதுக்கு தாய்வானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட்டே இருக்குது. இதை ஜோ பைடன் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, தாய்வான் மேலே சைனா கை வச்சிச்சுனால் நான் வந்து பதிலுக்கு நாங்கள் எங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸை இறக்குவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. லிட்டரலாக சைனாவும் அமெரிக்காவும் ஆயுதத்தை எடுத்து சண்டை போடுவோங்கிறாங்க. வேர்ல்டோட நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 சண்டை போடுவோன்னு ஒரு இடத்துல ஓப்பனாக சொல்கிறாங்க. சைனா வந்து நாங்கள் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கூட நாங்கள் தாய்வான் எடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. தாய்வான் சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா தாய்வான் அப்படிங்கிற ஒரு கிரவுண்டில் சைனா அண்ட் அமெரிக்கா டைரெக்டாக ஆயுதத்தை வச்சு மோதுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக அப்படி சொல்ல மாட்டாங்க, ரொம்ப பப்ளிக்காகவே சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கிற பெரிய விஷயம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், மதன் அதெல்லாம் சரி, இப்போ நடந்துட்டு இருக்கிற ட்ரில்லுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரில்லோட பேரே வந்து பனிஷ்மெண்ட் ட்ரில் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அண்ட் இதோட கோட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து ஜாயிண்ட் ஸ்வாட் 24A அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 24Aன்னு ஒன்று சொன்னாங்க, இன்னும் BCன்னு ஏகப்பட்ட பிளான் வச்சுருக்காங்க போலன்னு ஒரு ஐடியா வேறு இருக்குது. இப்போது நம்மளுக்கு இது எப்படி பாதிக்குங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல. ஸோ உலகத்தில் இருக்கிற 50% மேலே இருக்கக்கூடிய செமிகண்டக்டர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்வான் தான். இந்த தாய்வானுக்குள்ளே இருக்கிற செமிகண்டக்டர்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கூட உலகத்தில் எந்த கம்ப்யூட்டருமே இன்றைக்கி உருவாக்குறது ஒரு சேலஞ்ச் ஆகிடும். ஒரு ஃபோன் நீங்கள் வாங்குறது சேலஞ்ச் ஆகிடும். உங்கள் பைக்கு, உங்கள் கார் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி செமிகண்டக்டர் வந்து இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம எல்லாமே ஸ்மார்ட் டெக்னாலஜி டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மூலாதாரம் வந்து செமிகண்டக்டர் தான். இது 50% வந்து உலகத்துக்கு தேவையானதே வந்து தாய்வான்லேருந்து தான் வந்துட்டு இருக்குங்கிறப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். இம்பாக்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். தாய்வான் வந்து இந்த இம்பாக்டெல்லாம் இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க அதை வச்சு ரேலி பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கிற மக்களே நீங்கள் வந்து இதை கண்டுக்காமல் இருக்காதீங்க, உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்கும் பாதிக்கும், நீங்கள் உங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை மட்டும் சொல்லாமல் தாய்வானீஸ் மக்கள் வந்து இதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக இப்படி ஒரு பெரிய நாடு சுற்று போட்டால் அந்த நாட்டு மக்கள் வந்து அந்த நாட்டை விட்டு கிளம்ப பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்துடலாம் எத்தனை வருஷம் தான் இவன் நம்மளை பேசிக்கிட்டே இருப்பான், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்குதுங்கிற மூடில் இருக்காங்க. தாய்வானீஸ் மக்களுக்கு வந்து குமா அகாடமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு NGO வந்து ஆயிரக்கணக்கான மக்களை கூப்பிட்டு வச்சு தாய்வானில் மிகப்பெரிய முக்கியமான இடங்களில் வந்து ஒரு போர் நடந்துட்டு இருக்கப்போ நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும், யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா நம்ம எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணணும், சைபர் மூலியமாக எவனாவது தாக்குனானா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், ஒருத்தங்களுக்கு எப்படி ஃபஸ்ட் எய்டு கொடுக்கணும், ஒரு குண்டு போடுறாங்கன்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும், இந்த மாதிரி லேர்னிங்கெல்லாம் சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஷிப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குல்ல, உலகத்தில் இவ்வளோ செமிகண்டக்டர்ஸ் ஒரு இடத்துலேருந்து வர்றது அப்படிங்கிறப்ப வந்து அங்கே ஏகப்பட்ட ஷிப்ஸ், அந்த வழியாக ஏகப்பட்ட ஷிப்ஸ் இது எல்லாமே போயிட்டுருக்கும். ஒரு போர் வந்துச்சுன்னா இதனால் பேசிக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் டிரான்ஸ்போர்ட் ஆகிற குட்ஸ் எல்லாமே பாதிக்கும் த்ரூ தாய்வானி ஸ்ட்ரெயிட்டு.
அது மற்ற வழியாக போக பார்க்கும், மற்ற இடத்துல டிராஃபிக் அதிகமாகும், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரசிடென்ட் இப்போ புதுசாக வந்திருக்காருல லாய் சிங்டே, ஜென்ரலாக இப்படி ஒரு பெரிய கண்ட்ரி பயமுறுத்துனாங்கன்னா அந்த கண்ட்ரி இருந்துக்கிட்டு சரி நம்ம சுமூகமாக பேசலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, போட்டு பார்த்துடலாம்டா, நான் ஓடி ஒலிவேன்னு நினைக்காத, நான் மோதி பார்த்துருவேன், ஆள் நீ என் கூட சண்டைக்கு வந்தேன்னா அங்கே ஆளாக நான் நின்றுட்டு இருப்பேன் அப்படின்னு இவர் வேறு பதிலுக்கு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது. இது போக தாய்வான் வந்து டேவிட் வர்சஸ் கொலாயத் மாதிரி தான். அந்த நேரத்தில் தாய்வான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி மிசைல் ஷிப்பெல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் தான் இறக்குவியா, என்கிட்டயும் இருக்குது பாருன்னு சொல்லிட்டு இறக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனைங்க போயிட்டு இருக்குது. இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ஆனாலும் சரிங்க, இதில் பெனிஃபிட் ஆகிறது அமெரிக்கா தான். ஏன்னா இந்த ஷிப்பு, இந்த ஆன்டி மிசைல் ஷிப்பு, இவங்க டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது, தாய்வானுக்கு அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குவாங்க. அமெரிக்கா வந்து கடனில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பல வருஷத்துக்கு கடனை திருப்பி வாங்கிட்டு இருப்பாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் இதை தானே பண்ணிட்டு அமெரிக்கா செல்ஃபிஷாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு சைனா வந்து இருந்தாலும் கேட்குறது தப்பு தானே, அங்கே இருக்கிற மக்கள் அது சுதந்திரமாக இருக்கணுங்கிறாங்க. இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டே இங்கே மாறி வந்துருச்சு. இது என்னோடது நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? இது ஏன்னா தாய்வான் கிட்ட மட்டும் சைனா சொல்றது இல்ல, திபெத் வந்து சைனாவோடதுன்னு சைனா சொல்லிக்கிறாங்க, ஹாங்காங் வந்து சைனாவோடதுன்னு சொல்லிக்கிறாங்க, இந்தியாவோட ஒரு பகுதி வந்து அவங்களோடதுன்னு சொல்லிக்கிறாங்க, ஜப்பானோட ஒரு பகுதி அவங்களோடதுங்கிறாங்க, பிலிப்பைன்ஸோட ஒரு பகுதிங்கிறாங்க, புரூனேவோட ஒரு பகுதி அவங்களோடதுங்கிறாங்க, மலேசியாவோட ஒரு பகுதி அவங்களோடதுங்கிறாங்க, பாகிஸ்தானோட ஒரு பகுதி அவங்களோடதுங்கிறாங்க, வியட்நாமோட ஒரு பகுதி அவங்களோடதுங்கிறாங்க. இது எல்லாமே அவங்களோடதுங்கிறாங்க. 3 கண்ட்ரி வந்து அவங்க மொத்தமாக திபெத், டைவான், ஹாங்காங் மொத்தமாகவே எங்களோடதுங்கிறாங்க. இவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக சைனா இருக்கிறப்போ எப்படி இத்தனை பேர் கூட ஒருத்தனுக்கு பிரச்சனை வரும்னு யோசிச்சு பார்த்தீங்கனாலே சைனா இங்கே பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இன்டர்நேஷ்னலாக ரேலி பண்ணக்கூடிய மக்கள் சப்போர்ட் வந்து தைவான் பக்கம் இருந்தாலும் ஆயுத சப்போர்ட் வந்து சைனா கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டு பிரச்சனை, நம்ம இங்கேருந்து கண்டனம் தெரிவிக்கலாம், போய் இறங்கினுன்னா அவனுக்காக சண்டை போட போகிறது இல்லை. ஆனால் அமெரிக்கா இந்த தடவை இறங்கினு சண்டை போடுவேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல முக்கியமான பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது. அமெரிக்காவுக்கு வந்து வேறு எதாவது டெமோக்ரஸி அதெல்லாம் தூக்கி செகண்டரி வச்சுக்கோங்க, அந்த இடத்துல டாமினேஷன் ரொம்ப முக்கியமாக பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய இந்த வார் ப்ரெடிக்ட் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்கல்ல, இந்த சிச்சுவேஷனால் இதெல்லாம் நடக்கும், இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கலாங்கிறவங்க 3 வருஷத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. 2025 2030 காலகட்டங்களில் வந்து அமெரிக்காவுக்கு தேவையான பிஸ்னஸ் வந்து தாய்வான் கிட்ட முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அமெரிக்காவும் தாய்வானும் வந்து ஒரு 50-60 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. 2050 23 ஸோ 73 இயர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் 2025 ஸ்டார்டிங்கில் இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது. இல்லை 2030 இந்த ஒரு 5 இயர்ஸ், நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் டிபெண்டன்ஸ் ஆன் தாய்வான் ஃபார் செமிகண்டக்டர்ஸ், அவங்க உருவாக்கக்கூடிய செமிகண்டக்டர் தான் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் கூட இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஃபோன்லையோ இல்லை டிவிலையோ ஏதோ ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. அதுக்குள்ளே இருக்கிற செமிகண்டக்டரும் தாய்வான்லேருந்து வந்திருக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. 2ல் 1 அங்கே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இதில் டிபெண்ட்டாக இருக்கிறப்போ இது அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து அமெரிக்காவில் தான் இருக்குது கரெக்டாக மோஸ்ட் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாய்வான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆனால் அது அடுத்த 5 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் செமிகண்டக்டர்ஸ் டிபெண்டன்சி வந்து தாய்வான் மேலே இவ்வளோ இருக்காது. அப்போ அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு வருவாங்களா தாய்வானுக்குங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. அண்ட் இது போக சைனாவோட பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2049 அதாவது 1949 சைனா வந்து இந்த கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் நடக்குது, அதோட 100வது ஆண்டு வந்து 2049 இருக்கும். ரொம்ப வருஷம் 2049 அது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய வருஷம் நம்மளுக்கு தோணும்ல. அப்படி இல்லாமல் 2024 இருக்கோமா, 34 44 25 வருஷம் தான் நம்மளோட வாழ்நாள் தான். ஸோ இன்னும் ஒரு 25 வருஷத்தில் தாய்வானை நாங்கள் கேப்சர் பண்ணி அந்த 2049 அது எங்களோட தான் இருக்கும். அது வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட் எண்ட் மாதிரி. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் பிடிச்சிருவோம். அது அப்போ எங்கள் 100வது ஆண்டுக்கு வந்து தாய்வான் எங்களுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவரோட பிரசிடென்ட் ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருக்காரு. இது அங்கே தாய்வானீஸ் மக்கள் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தன் கேட்குறான், இந்த மக்கள் நான் சரண்டர் ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கிற ஒரே வாய்ப்பு போர் தான். அப்படி அங்கே போர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அமெரிக்கா இருந்துக்கிட்டு நான் ஆயுதத்தோடு அங்கே வந்து இவனை டிஃபெண்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போர் வர்றதுக்கான சூழல் இப்போ தாய்வானில் உருவாகிட்டு இருக்குங்கிறதா முக்கியமான விஷயம். இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்தியா யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி வீட்டில் அப்பா அம்மா வந்து இந்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்லாம் பேசி உங்கள் முன்னாடி ஃப்ளெக்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்க கிட்ட போய் ஃப்ளெக்ஸ் பண்ணுங்கள். கேட்க கூலர் அப்படி ஆச்சரியப்படுவாங்க, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ இதுதான் ஹாட்டஸ்ட் நியூஸ் லிட்டரலாக வேர்ல்டில், அதை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் யாராவது எப்படா உனக்கு இதெல்லாம் தெரியும்னு கேட்டாங்கன்னா ஒரு 2-3 நாள் அலைய விட்டு அதுக்கப்புறம் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஸ்குவாடில் அவங்களையும் சேர்த்து விட்டுருங்க.
அப்புறம் வீட்டில் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த பட்டன் எனக்கு விட்டுருங்க. ஏன் மாதிரி இவ்வளோ சப்ஸ்கிரைப் சொல்கிறேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா ஸ்லோ ஆயிடுச்சுங்க. நம்ம போயிட்டு இருந்த வேகம் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ ஓப்பனாகவே சொல்லி கேன்வாஸே பண்ண ஆரம்பிச்சிட்டு ஓட்டு கேட்குற மாதிரி. ஸோ எனிவே நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவிலும் சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.